ஹர ஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, கலைநிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும் இந்த திருமுறை வகுப்பை செவனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கற்பக விநாயகம் ஐயா அவர்கள், திரு நல்லசிவம் ஐயா அவர்கள், திரு சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், திரு ஆவுடையப்பன் ஐயா அவர்கள், திரு கோமதி நாயகம் ஐயா அவர்கள், திரு இந்திரா அம்மையார் அவர்கள், திரு கண்ணன் அவர்கள் மற்றும் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய தினம் இரண்டாம் திருமுறையில் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த சீகாமரப்பண்ணில் இருக்கின்றோம். அதில் 48வது பதிகம் திருவெண்காடு பதிகம். அதில் ஏற்கனவே 1, 2, 5வது பாடல்கள் நாம் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது அதில் 3வது பாடலாக மண்ணோடு என்ற பாடலை நாம் இப்பொழுது பாட இருக்கின்றோம். இந்த பாடல் எதற்காக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இதில் இறைவன் அட்டமூர்த்தியாக, பஞ்சபூதங்களாக, சூரியன் சந்திரனாக, உயிர்கூட்டங்களாக இருக்கின்றான், இகபரமாக இருக்கின்றான் என்று, இயமானமாக இருக்கின்றான் என்று சொல்லப்படுகிறது. அதற்காகவும் இந்திரன் இந்த திருத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டான் என்ற கருத்திற்காகவும் நாம் இதை எடுத்திருக்கின்றோம். விண்ணவர்கோன் வழிபட என்று அருளி செய்கின்றார். இந்த திருத்தலத்தில் இந்திரனினுடைய வெள்ளை யானை ஐராவதம், அந்த ஐராவதமானது வழிபாடு செய்கின்றது சிவபெருமானை. பானுகோபனுடன் போர் நடக்கும் பொழுது இந்த வெள்ளை யானையானது கடுமையாக சூரபன்மனுடைய ஆட்களோடு சண்டையிடுகிறது. அதில் பானுகோபன் மிகவும் கோபமடைந்து இந்திரனினுடைய அந்த வெள்ளை யானையினுடைய உறுப்புக்களை எல்லாம், தந்தங்கள், தும்பிக்கைகள், கால், கைகளை எல்லாம் வெட்டிவிட்டு, அது ஒரு மிருகம் என்பதனால் அதை உயிரோடு விட்டு விடுகின்றான். அப்படி அந்த தன்னுடைய உறுப்புக்களை எல்லாம் இழந்து மிகவும் துன்பப்பட்ட நிலையில் அந்த வெள்ளை யானையானது இந்த திருவெண்காடு திருத்தலத்திற்கு சிவபெருமானை முறையாக வழிபாடு செய்கிறது. வழிபாடு செய்தவுடன் அந்த உறுப்புகள் எல்லாம் மீண்டும் வளருகிறது. அந்த யானை சுகத்தை அடைகிறது. அதை அடுத்து வரக்கூடிய பாடலில் சம்பந்த பெருமான் வெள்ளானை வழிபடும் என்று அருளி செய்கின்றார். இந்திரன் இப்பொழுது தன்னுடைய வெள்ளை யானையை பெறுவதற்காக இந்த திருவெண்காட்டு ஈசரை வழிபாடு செய்து, என்னுடைய வெள்ளை யானையை எனக்கு கொடுங்கள் என்று கேட்கின்றார். ஆனால் அந்த வெள்ளை யானைக்கு இந்த திருவெண்காட்டு பெருமானை விட்டு பிரிய மனமே இல்லை. அனுப்பி வைக்கின்றேன் என்று சுவாமி கூறுகின்றார். இந்திரன் சென்று விடுகின்றார். அந்த வெள்ளை யானையை நீ இந்திரனுடன் செல் என்று சுவாமி சொன்னவுடனும் அந்த வெள்ளை யானை அந்த இறைவனை பிரிய மனமில்லாமல் அங்கேயே இருக்கின்றது. மீண்டும் இந்திரன் வந்து என்னுடைய வெள்ளை யானையை எனக்கு கொடுங்கள் என்று அந்த திருவெண்காட்டு பெருமானிடத்தில் கேட்டவுடன் அந்த திருவெண்காட்டு பெருமான் வெள்ளை யானையை அனுப்பி வைக்கின்றார். இறைவனை பிரிய மனமில்லாமல் அந்த வெள்ளை யானை இந்திரனுடன் செல்கின்றது. ஆகையினால்தான் விண்ணவர்கோன் வழிபட, விண்ணவர்கோன்னா இந்திரன்,
இந்திரன் வழிபாடு செய்த திருத்தலம். இந்திரன் வழிபாடு செய்து தன்னுடைய வெள்ளை யானையை மீண்டும் அழைத்து கொண்ட சென்ற திருத்தலம் இந்த திருவெண்காடு திருத்தலம். ஆகையினாலும் இந்த பாடலை நாம் அந்த வரலாற்று சிறப்புமிக்க கருத்திற்காகவும் இந்த பாடலை நாம் எடுத்திருக்கின்றோம். மண்ணோடு அண்ணல் காலோடு ஆகாயம் மதி இரவி எண்ணில் மண்ணோடு அண்ணல் காலோடு அண்ணல் காலோடு ஆகாயம் மதி இரவி எண்ணில் வரும் ஈகபரமோ பரமோ என் தேசையோ எண்ணில் வரும் ஈகபரமோ என் தேசையோ எண்ணில் வரும் இங்கே ஈகபரமோ என் தேசையோ பெண்ணினோடு ஆணோடு பெருமையோடு பெருமையோடு சிறுமையோ
மாகாம் பேராழல் பெண்ணினோடு நினோடு பெருமையோடு பெருமையோடு சேருமையோமாகாம் சேருமையோமாகாம் பேராழல் பேராழல் விண்ணவர் கோன் வடி பட்டு விண்ணவர் கோன் வடியே பட்டு வெண்காடு இடமாக விரும்பினே வீழ்ந்தவர் கோன் வழிபடு வெண்காடு இடமாக விரும்பினே வீழ்ந்தவர் கோன் வழிபடு வெண்காடு இடமாக விரும்பினே தாளத்தோடு சொல்றேன். மண்ணோடு நீர் அண்ணல் காலோடு நீர் அண்ணல் காலோடு ஆகாயம் மதியிரவே ஆகாயம் ரவே மண்ணோடு நீர் அண்ணல் காலோடு மண்ணோடு நீர்
அண்ணல் காலோடு ஆகாயம் மதியிரவே ஆகாயம் ரவி எண்ணில் வரும் இய மான எண்ணில் இய மான ஈகபர மோகா என் செய்யோ ஈகபர மோகா என் செய்யோ எண்ணில் வரும் இய மான எண்ணில் வரும் இய மான ஈகபர மோகா எழுத்தீசையோ ஈகபர எண்ணில் வரும் இய மான எண்ணில் ஈகபர மோகா என் செய்யோ ஈகபர மோகா என் செய்யோ பெண்ணினோடு ஆகான் பெருமையோ பெண்ணினோடு ஆகான் பெருமையோடு சிறுமையோ மகன் பெறாகடல் சிறுமையோ மகன் பெண்ணினோடு பெருமையோடு பெண்ணினோடு ஆகான் யோடு சிறுமையோ மகன் பெறாகடல் சிறுமையோ மகன் பெறாகடல் விண்ணவர் கோன் வழிபட்ட விண்ணவர் வெண்காடு கிட்ட மகா விரும்பினே
ஏ வெண்காடு இட்ட மாலா ஏ விண்ணவர் போகோன் வழிபட்ட விண்ணவர் போகோன் வழிபட்ட வெள்காடு வேடவர் போவோன் வழியே பட்ட வேடவர் வெண்காடு இடமா விரும்பினே வெண்காடு இடமா வேண்டவர் கோவோர் வழிபட்ட வேண்டவர் வெண்காடு இடமா விரும்பினே வெண்காடு இடமா விரும்பினே ஏழாவது பாடல் எடுத்துக்கிடுங்க. இந்த ஏழாவது பாடல்ல அந்த ஐராவதம், இந்திரனினுடைய யானை ஐராவதம் இந்த திருத்தலத்தில் இறைவனை வணங்கி தன்னுடைய உடைந்து போன உறுப்புகளை எல்லாம் மீண்டும் பெற்று மிகவும் சுகமாக ஆகியது அப்படிங்கிறதுக்கு ஐராவதம் பணிந்ததுன்னு இந்த பாட்டில் வருது. அடுத்தால அந்த குழந்தை பேர் கிடைப்பதற்காக உள்ள அந்த 3 குளங்களும் இந்த திருத்தலத்தில் நல்ல விதமாக சுவாமி அமைத்திருக்கின்றான் அப்படிங்கிற கருத்தும் இந்த பாடல்ல, ஏழாவது பாடல்ல வருகிறது. சக்கரம் மார்க்கு தானோ சலந்தரனை பிழந்தானோ சக்கரம் மார்க்க ஈகேந்தானோ சலந்தரனை பிழந்தானோ
அக்கு அறை மேல் அசை தானோ அடைந்த அகிராவதம் பணி அடைந்த அகிராவதம் பணிய அக்கு அறை மேல் அசை தானோ அடைந்து அகிராவதம் பண்ணிய அக்கு அறை மேல் அசைத்தானோ அக்கு அறை மேல் அசைத்தானோ அடைந்த அகிராவதம் பணிய மிக்க அதனுக்கு அருள் சுக போகும் வினை தோற வினை தோற மிக்க அதனுக்கு மிக்கு அதனுக்கு மிக்கு அதனுக்கு அருள் சுக போகும்
அருள் சோர பூங்கோ வெள்காடோ வீணை தூரகோ முப்புறம் நந்து முக்கள் கோடையே முக்கள் தாளத்தோட சொல்றேன். சக்கரம் மாற்று சக்கரம் சலந்தரனை பிடந்தானோ சலந்தரனை சக்கரம் மாற்று தானோ சக்கரம் மாற்று சலந்தரனை பிடந்தானோ சலந்தரனை பிடந்தானோ
ஆசை தானோ அக்கு அடைந்த அதிராவதம் பணிய அடைந்த அதிராவதம் பணிய அக்கு அறைமே அசை தானோ அக்கு அசை தானோ அக்கு அறைமே அசை தானோ அக்கு அசை அடைந்த அதிராவதம் பணிய அடைந்த ஐராவதம் பணிய அக்கு அறைமே அசை தானோ அக்கு அடைந்த அதிராவதம் பணிய அடைந்த அதிராவதம் பணிய மிக்கு அதனுக்கு அருள் சுரக்கும் மிக்கு அதனுக்கு அருள் சுரக்கும் வெண்காடோ வினையை மிக்கு அதற்கு அருள் சுரக்கும் மிக்கு அருள் சுரக்கும் வெண்காடோ வினை வெண்காடோ வினை முக்கோழம் நந்தே கோட்டை யானோ முக்கோழம் நந்தே முக்கள் கோட்டை முக்கள்
அதுல 9வது பாட்டு எடுத்துக்கிடுங்க. இதுல அந்த வெள்ளானை ஐராவதம் இறைவனுக்கு நோக்கி தவம் செய்த திருத்தலம்னுட்டு மீண்டும் அதுல பதிவிடுகின்றார்கள். அப்படி அந்த இந்திரனினுடைய வெள்ளானை வழிபட்ட திருத்தலம் இந்த திருத்தலம். கள்ளா செங்கமலத்தான் கடல் கிடந்தான் என இவர்கள் கள்ளா செங்கமலத்தான் கடல் கிடந்தான் என இவர்கள் உள்ளாண்மை கொழுக்கு ஓடி கொழற்கு ஓடி ஓடின்னு பிரிக்கணும். கொழுக்கு ஓடி
உயர்ந்து ஆழ்தோ உள்ளாண்மை கொள்ளற்கு ஓடி உயர்த்து ஆழ்தோர் உணர்வு அறியா உள்ளாட்மை கொண்டற்கு ஓட்டியே உயர்ந்து ஆழ்ந்தோ உணர்வறியா வெள்ளானை தவம் செய்யோ மேதகு வெண்காட்டான் என்று வெள்ளானையே தவம் செய்யோ மேதகு வெண்காட்டான் என்று உள்ளாடியே உணர்வுடைமை உணரோமே உணர்வுடைமை
தாளத்தோடு சொல்றேன். கள்ளார் செங்கமல கடல் கிடந்தான் என்னவர்கள் கடல் கடல் கிடந்தான் என்னவர்கள் கடல் உள்ளாண்மை போட்டு ஓடி உள்ளாண்மை உயர்ந்து ஆழ்ந்தோ உணர்வறியா உயர்ந்து உணர்வறியா பொழுது ஓடி உயர்ந்து ஆழ்ந்தோ உணர்வறியா புலக்கு ஓடியே உயர்ந்து